ஒரு நிமிஷம் வரீங்களா? சார், நாய் செத்து போன விஷயத்த பெருசு பண்ணாம விடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? அதை என் குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். சார், சென்டிமெண்டலா நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல நாயை விட்டு விரட்டி இருக்கீங்க. அது அந்த ஜாஸ்மினுக்கும் சரி, அந்த ஜான்சிக்கும் சரி. சரியான பாயிண்ட். அவங்க கேஸ் போட்டா தீர்ப்பு உங்களுக்கு பாதகமா தான் வரும். தன்னோட உயிருக்கு ஆபத்துங்கிற பட்சத்துல எதிரியை தாக்குறதுக்கு சட்டத்திலயும் இடம் இருக்கு. என்னது? என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாப்போம். அந்த பொண்ணு ஜான்சி திட்டம் போட்டு உங்க நாயை கொல்லல. அவளை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது டாட். இருமா சார், நாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவளை எப்படியாவது உள்ள தள்ளுற வழியை பாருங்க. சாரி, அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. வாங்க. மேடம், சார் கிட்ட பேசினேன். கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. இனிமே நாயை அடிச்சு கொள்ற மாதிரி அநாகரிகமான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நானும் என் கிளையண்டும் அவங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கமோ அது அப்படியே இருக்கட்டும். ஆக்ஷன் மட்டும் எடுங்க. நாயோட டெட் பாடி தோண்டி எடுங்க. அதுல உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாரோடதுன்னு பார்க்கலாம். ஃபர்தர் என்கொயரி எங்க இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க வரோம். யாரும் எங்களுக்காக எந்த தியாகமும் பண்ண வேண்டாம். வாங்க போலாம். இது புலிவால் பிடிச்ச கேஸ் மாதிரி இருக்கு. டாட், இந்த ஜான்சி கதையை முடிச்சே ஆகணும். இனிமே நாம சும்மா இருக்க கூடாது. நில்றி, நில்லுன்னு சொல்றல. நில்லு, நில்லு, சரிங்கண்ணா. சீக்கிரம் மேடம், மேடம், மேடம்,
மேடம் 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 அப்படி யார் மேடம் நீங்க? எதுக்காக உங்களை அவங்க தூக்கிட்டு போறாங்க? தெரியல. ஏதோ 2 பேரு பின்னாடி நின்னு என் மூஞ்ச மூடி ஒருவேளை சுத்தி என்ன எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல. நான் இப்போ எங்க இருக்கேன்? சரி சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க? கார்த்திக். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த தாமோதரனை பத்தி தெரியும்ல? ஓகே. வணக்கம் சார். வாயா அருணாச்சலம், உன் பேரு அதானே? இல்ல சார், என் பேர் கார்த்திக். என்ன வேலை செய்யற? ஒரு பிரைவேட் கம்பெனில பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் என்ன வேலை? கம்பெனில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கணக்கு பார்த்து மெயின்டைன் பண்ற வேலை சார். காலையில வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னியாமே? ஆமாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்? ஜான்சின்னு ஒரு டீச்சரை ரவுடிங்க சில பேர் அவங்கள கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணாங்க சார். ஓஹோ, அந்த ஜான்சியை ரவுடிங்க கிட்னாப் பண்ணும்போது நீ தான் காப்பாத்துனியா? ஆமா சார். அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கேயா பாத்திருக்கியா? இல்ல சார். அந்த பொண்ணை ரவுடிங்க கிட்னாப் பண்ணும்போது டைம் என்ன இருக்கும்? ஒரு 7 மணி இருக்கும் சார். உனக்கு வீடுங்க? படப்பா பக்கத்துல சார். அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண இடம் எது? மணிமங்கலம் சார். உங்க வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் நடுவுல எத்தனை கிலோமீட்டர்? அது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் சார். அந்த காத்தால நேரத்துல 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு நீ எதுக்கு போன? அங்க உனக்கு என்ன வேலை? என்ன சார் இது, குற்றவாளி கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? ஏய், Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.